ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் மார்ச் 3, 2025 இன்று திங்கள். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. நேராக முதல் கேள்விக்கு போயிடலாம். இடமிருந்து வலம் 1, ஜெர்மன் நாட்டு கொடுங்கோழன். இது உலகத்துக்கே தெரியும், ஹிட்லர் அப்படின்ட்டு போட்டுடலாம். தன் சொந்த நாட்டு மக்களையே இன வேறுபாட்டினால் பார்த்திங்கன்னா கொன்று குவித்தவன். யூதர்கள்லாம் கொல்லணும் அப்படின்ட்டு அவங்க நாட்டு ஆட்களாகவே இருந்தாலும் மக்களாகவே இருந்தாலும் அவங்களையும் கொண்டான் லட்சக்கணக்கில். அடுத்தது 1 மேலிருந்து கீழ். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி கிளின்டனின் மனைவி பெயர். கிளின்டனோட மனைவியின் பெயர் ஹிலாரி கிளின்டனில் அவங்க ஹில்லாரி போட்டலாம். அடுத்தது 9 இடமிருந்து வலம். மூத்த வேதம். ஓகே, மூத்த வேதம்னா முதல் வேதம் ரிக்வேதம் தான் அது. அப்படியே 2 மேலிருந்து கீழ் லால ஆரம்பிக்குது. நடிகை பத்மினியின் அக்காவான இவரும் ஒரு நடிகையே. அவங்க 3 பேரில் 3 சகோதரிகள், லலிதா, பத்மினி, ராகினி. ஓகே, இவங்க லால ஆரம்பிக்குது, லலிதா தான் இவங்க. 6 இடமிருந்து வலம் தானு ஆரம்பிக்குது. என்னென்னு பார்க்கலாம். கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க டேஸ் கயிறுடன் சேர்ந்த வாளியை பயன்படுத்துவர். தாம்பு கயிறு. தாம்பு கயிறு போட்டலாம். இந்த பூ மேலிருந்து கீழே என்னென்னு பார்க்கலாம். 7 இலக்கண வரம்புகளுக்கு உட்படாதது டேஸ் கவிதை. நமது கதை புது கவிதை, இலக்கணங்கள் இதற்கு இல்லை, நானுந்தன் பூமாலையோ, வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலை. 10 இடமிருந்து வலம் தூள் ஆரம்பிக்குது. மிகச்சிறிய பொடி போன்ற பகுதி அது, நமக்கு பிடிப்பாத தூள் ஆரம்பிக்குது. ஓகே, சின்ன பொடி துகள் சொல்லிடலாமா. தூள் துகள். இக்கன்னு இருக்குது. 3 மேலிருந்து கீழ் என்னன்னு பார்க்கலாம். இக்க மாணவன். மாணவனுக்கு இன்னொரு வார்த்தை மாணாக்கன் போடலாமா. மாணாக்கன் சரியாக இருக்கும். மாணாக்கன். மால் ஆரம்பிக்குது. 3 இடமிருந்து வலம். தாலி கட்டுவதை டேஸ் தாரணம் என்று குறிப்பிடுவது உண்டு. மாங்கல்ய தாரணம்ல அது. தாரணம் மாங்கல்ய தாரணம். மாங்கல்ய தாரணம். 4 மேலிருந்து கீழ் கேல ஆரம்பிக்குது. கற்றுக்கொள். கற்றுக்கோப்பா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லலாமா. கேல கற்க சொல்லாமா. கற்றுக்கொள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக தான் சொல்கிறாங்க. கற்றுக்கோ அப்படிங்கிறாங்க. 8 இடமிருந்து வளம் கேல ஆரம்பிக்குது. டேஸ் புராணத்தை எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். கந்த புராணத்தை எழுதியவர், இது எல்லாருக்கும் தெரியும். கந்த புராணம். எதை அப்படின்னு இருக்குது. இது என்ன எதைன்னு பார்க்கலாம். காலதேவன். ஓகே, காலம் போச்சுன்னா கூட்டு போகிற தேவன் இவர் காலன். என்ன சொல்லலாம், எதைன்னு வருது. யம தர்மன் சொல்ல வராங்களா. யம தர்மன். 12 இடமிருந்து வலம் மேலே முடியுது. பாரதத்தை டேஸ் பூமி என்பர். பாரதத்தை நிறைய பூமின்னு சொல்லுவாங்க. புண்ணிய பூமி. என்ன சொல்ல வராங்க இங்கே. மேலே முடியுது, நீங்கள் பார்த்துடலாம். 12 மேலிருந்து கீழ். நதிக்கு 2 டேஸ் உண்டு. இது 2 உண்டு. நதிக்கு 2 என்னப்பா உண்டு. 2 கரை உண்டு. சரி, கமான் இருக்குது. பாரதத்தை டேஸ் பூமி என்பர். பாரதத்தை கர்ம பூமி என்பர். ஏன் கர்ம பூமின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம செய்த கர்மங்கள், முன்வினை கர்மங்கள், இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் தீர்க்கணும்னு நினச்சாச்சுன்னா உலகத்திலே பாரத பூமியில் தான் அது பண்ண முடியுமா. ஏன்னா கங்கை, சரியா, காவிரி, இந்த மாதிரி நிறைய புண்ணிய நதிகள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு அவங்க செஞ்ச பாவத்தை தொலைச்சிட்டு இந்த ஜென்மத்திலேயே இருக்க எல்லா பாவத்தையும் தொலைச்சிட்டு முக்தி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உடைய பூமி நம்ம பாரத பூமியும்.
சரி, 16 இடமிருந்து வளம் ரயில முடியுது. பாதிக்கு என்ன சொல்லலாம்? அரை. 16 மேலிருந்து கீழ் ஆள ஆரம்பிக்குது. பல கிராமங்களில் காவல் தெய்வமாக இருப்பவர் ஐயனார் தான். ஐயனார், கருப்பசாமி, நிறைய காவல் தெய்வங்கள் இருக்கின்றன. ஐயனார் போட்டுடலாம். இங்கே ஈன்னு முடியுது, அது என்னென்னு பார்க்கலாம். 17 இடமிருந்து வளம். அமரன் திரைப்படத்தின் கதாநாயகி டேஸ் பல்லவி. இவங்க சாய் பல்லவி. அருமையாக நடிச்சிருப்பாங்க. அருமையான படம். அநேகமாக நேஷ்னல் அவார்டெலாம் வரும்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் நிறைய பேருக்கு, இவங்களுக்கும் சேர்த்து. சரி, அப்படியே 21 இடம் இருந்து வளம் நான் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். டேஸ் சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய 18 மேலிருந்து கீழ் டை இருக்குது. தொன்மையான ரொம்ப பழசான டை வர மாதிரி என்ன சொல்லலாம்? பண்டைய சொல்லாமா? பண்டைய காலங்களில் அப்படின்வாங்க. பண்டைய அப்படி இதுக்கு போயிடலாம். 21 மேலிருந்து கீழ் தேன் ஆரம்பிக்குது. டேஸ் கொரியாவின் தலைநகர் சியோல். தென் கொரியாவின் தலைநகர் சியோல். இதை பற்றி நிறைய கேட்டாங்களே. போன ஒரு வாரத்துக்குள்ளே 2வது தடவை கேட்குறாங்க. போன வாரம் கேட்டிருந்தாங்க தென் கொரியாவின் தலைநகர் சியோல். இது மாதிரி இதே கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் கூட இப்போ சொல்லிட்டு இருந்தேன், ஆட்டோமேஷன் மேலே அவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்குது. எதை எடுத்தாலும் ஆட்டோமேட் பண்ணி வச்சுருப்பாங்க தேவையில்லாமல் அப்படின்ட்டு. 22 இடமிருந்து வளம் இன்னில் முடியுது. என்னென்னு பார்த்துடலாம். பெரும் திறமைசாலி, பெரிய கெல்லியாம்பா வந்தால் என்ன சொல்லலாம்? அப்போ இன்னுன்னு முடியுது. இன்னுன்னு முடிகிற மாதிரி ஒரு பெரிய திறமைசாலியான ஒரு ஆறு என்னன்னு சொல்லலாம்? நிறைய போடலாம் யோசிச்சா. சரி, மற்றதை நான் நிரப்பிட்டு வந்து பார்க்கலான்னுட்டு. 20 மேலிருந்து கீழ். டேஸ் நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர். ஓகே, இது ஒரு பாடலுங்க. பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் அப்படின்னு வரும். ஏதோ ஸ்கூல் டேஸ்லாம் இது கேட்டிருக்கிறேன். பாரத நாடு பழம்பெரும் நாடு. அடிக்கடி தூர்தர்ஷனில் தான் முன்னாடி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாரத நாடு பழம்பெரும் நாடு. சரி, பாரத போட்டாச்சு. என்னென்னு இருக்குது, இதையும் பார்த்துடலாம். 19 மேலிருந்து கீழ். சரஸ்வதி, ஹயக்ரீவர் ஆகியோரின் அருள் இதை அருளும். ஓகே, சரஸ்வதி, ஹயக்ரீவர் இருவருமே வந்து கல்விக்காக வணங்குவார்கள். கல்வி தெய்வங்கள். கல்வின்னு போட்டுடலாம். படிப்பு, கல்வி, புத்தி எல்லாத்துக்கும் இவங்க தான். சரி, என்னென்னு இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம்? விதன். 22 பெரும் திறமைசாலி, பெரிய திறமைசாலி அப்படின்னா என்ன சொல்லலாம்? வித்தகன் சொல்லலாமா? வித்தகன்கிறாங்களே, என்னத்தை வித்தாருன்னு தெரியலையா இருந்தால. சரி, 20 பால் ஆரம்பிக்குது. குழந்தைகளின் முதல் உணவு பால் தான். 15 மேலிருந்து கீழ் இள்ள முடியுது. சோனியாவின் மகன் டேஸ் காந்தி, ராகுல் காந்தி. அப்படியே இங்கே போயிடலாமா? 14 மேலிருந்து கீழ். முயற்சி செய். ஆங்கிலத்தில் முயற்சி செய் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? ட்ரை. இங்கே ட்ரை இருக்குது. இங்கே ராகுல் இருக்கிறாரு. ஆமாம், ராகுலை பற்றி கேட்டிருக்காங்களே. ஒருவேளை அது காங்கிரஸ் பத்திரிக்கையா இவங்க இதுக்காக அவரை பற்றி கேட்டு வச்சுருக்காங்க. இதை கொளுத்தி போடும். சரி, இற்றான்னு இருக்குது. 13 என்னென்னு பார்க்கலாம். சிங்கத்தை இப்படி வர்ணிப்பதுண்டு. சிங்கத்தை எப்படி வேணால் சொல்லலாம்ப்பா. சிங்கத்தை பற்றி சிங்கமே வர்ணிச்சா. சரி, இருங்க. இட்டு ரான்னு இருக்குது. அட்ராசகையா இல்லை, காட்டு ராஜாவா? சிங்கத்தை பற்றி இப்படி வர்ணிப்பதுண்டு. ஓகே, காட்டு ராஜா தான் அது. காட்டு ராஜா. 11 மேலிருந்து கீழ் டூல முடியுது. இல்லம்னா வீடு. அவ்வளோதான். எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. இன்றைக்கி சுலபமாக தான் கேட்டிருந்தாங்களே, ரொம்பலாம் யோசிக்க விடலை. ஐயோ பாவம், எல்லாம் திங்கக்கிழமை வேலைக்கு கிளம்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிறதுனால வந்து அப்படியே சுலபமாக போடுற மாதிரி வச்சுட்டாங்க. சரி, இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. அப்புறம் நேற்று கொஞ்சம் பரிசு போட்டிகள் வந்துடுறதுக்கு உங்களுக்கே தெரியும். வாரமலர், தினத்தந்தி,
தேவதையில் வந்திருந்த போட்டிகள், அதற்கான விடைகள் வேறு வேறு காணொளியில் கொடுத்துருக்குறேன். சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த காணொளிகளையும் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் விடைகளை அவங்களுக்கு அனுப்பி வச்சுருங்க. பதில்களை அப்படி அவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு கமெண்ட்ஸுகளை மறக்காமல் எனக்கு அனுப்பி வச்சுருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.